ஓகே, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாப்புலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு பார்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மால்தூஷியன் தேரி, ஆப்டிமம் தேரி ஆஃப் பாப்புலேஷன், இது வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். செகண்ட் பார்ட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் என்னெல்லாம் இருக்குது. தட் மீன்ஸ் என்னது, பாப்புலேஷன் ஓவராக ஆகக்கூடாது அப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு 1950ஸ்லேருந்து ப்ரெசன்ட் நவ் வரைக்கும் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு போட்டுக்கோங்க, அரசாங்க நடவடிக்கைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அரசாங்க நடவடிக்கைகள், இங்கிலீஷில் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். இதில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வருது. ஃபேமிலி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். எப்போ வந்துச்சுன்னா 1952. தமிழில் சொல்லணுன்னா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், ஃபேமிலி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னா தமிழில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். 1952 வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. வேர்ல்டுலேயே, இந்த உலகத்திலேயே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதாவது மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணது நம்ம இந்தியா தான். புரியுதா? உலகிலேயே முதல்ல மக்கள் தொகையை குறைப்பதற்காக அதாவது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது இந்த உலகத்திலே இந்தியா தான் முதல் முறை. ஓகேவா? வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்டு ஃபேமிலி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கான்செப்டில் எழுதிக்கோங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, டு டிக்ரீஸ் ஃபெர்டிலிட்டி ரேட். டு டிக்ரீஸ் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது கருவுறுதல் விகிதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். கருவுறுதல் விகிதம் அப்படின்னா ஒரு தாய்க்கு வந்து இத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத டிக்ரீஸ் பண்ணுறது. 3 பேர் 5 பேர் இப்படிலாம் இருந்துச்சு இல்லையா, அதை குறைச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட மேஜரான விஷயமா இருக்குது. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்டு டு டிக்ரீஸ் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, கருவுறுதல் விகிதத்தை குறைக்கணும். அதே மாதிரி டு ப்ரொவைட் ஃபேமிலி கண்ட்ரோல் டிவைசஸ் இல்லை ஃபேமிலி கண்ட்ரோல் சர்வீசஸ். டு ப்ரொவைட் ஃபேமிலி கண்ட்ரோல் சர்வீசஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கருத்தடை மாத்திரை எல்லாம் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து கருத்தடைக்கு தேவையான சில முன் ஏற்பாடுகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இலவசமாக பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே சொல்கிறாங்க. டு ப்ரொவைட் ஃபேமிலி கண்ட்ரோல் டிவைசஸ். தட் மீன்ஸ் லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாட்டு பொருட்களை வந்து வழங்குதல், இலவசமாக வழங்குதல் அப்படிங்கிற மாதிரி லைக் சொல்லலாம். டேப்லெட்ஸை சொல்லலாம், இல்லை வந்து ஊசி இதை சொல்லலாம், இல்லை அப்படின்னா வேறு என்ன இருக்குது, இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. ஒரு குழந்தைக்கு அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது, ஃபேமிலி பிளானிங், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்காகவும் தான் இந்த ஸ்கீம் 1952 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தேசிய மக்கள் தொகை கொள்கை, நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி, அதாவது மக்கள் தொகை கொள்கைன்னு சொல்லுவாங்க. இதை முதல் 1976 வருஷம் போட்டாங்க. ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1976, செகண்ட் வந்து 2000. நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி, தேசிய மக்கள் தொகை கொள்கை அப்படிங்கிறது முதல்ல 1976லையும் 2000வது வருஷத்துலையும் போட்டிருக்காங்க. இந்த பாலிசி கீழே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். 1976 கீழே என்னென்ன டார்கெட் வச்சாங்கங்கிறது நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் 2000 என்னென்ன டார்கெட் வச்சாங்கங்கிறது நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி இது என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும்னு நமக்கு தெரியணும். புரியுதா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதை லான்ச் பண்ணி இதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது, இதில் ஒர்க் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் எந்த மினிஸ்ட்ரி, எந்த அரசாங்கத்தில் எந்த அமைச்சரவை பார்த்துக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதாவது உடல் நலம் மற்றும் குடும்ப நல அமைச்சரவைன்னு போட்டுக்கோங்க. உடல் நலம் மற்றும் குடும்ப நலத்துறை அப்படின்னு போட்டுக்கோங்க. குடும்ப நலத்துறை.
உடல் நலம் மற்றும் குடும்ப நலத்துறை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி தான் இது நோடல் மினிஸ்ட்ரி, அதாவது இதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறவங்க. அடுத்தது இந்த பாலிசி 2000 கீழே என்னென்னலாம் இருக்குது, தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 கீழே 3 டைப் ஆஃப் டார்கெட் வைக்கிறாங்க. ஒன்று இமீடியட்னா உடனடி இலக்கு அப்படின்னு, இமீடியட் கோல் அப்படின்னு சொல்லலாம், உடனடி இலக்கு. அடுத்து இன்டரிம் கோல், இடைக்கால இலக்கு. லாங் டேர்ம், நீண்ட கால இலக்கு. 3 டைப் ஆஃப் இலக்கு வச்சுருப்பாங்க. இமீடியட் கோல்னால் ஒன்றும் கிடையாது, உடனடியாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். பட் அதில் நீங்கள் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இன்டரிம் கோல், இடைக்கால இலக்கு அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது 2010க்குள்ளே இந்த பாலிசி போட்டது 2000 கரெக்டாக. அப்போது 2010க்குள்ளே டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் TFR அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக இதை. அதாவது மொத்த கருவுறுதல் விகிதத்தை 2010க்குள்ளே 2.1 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. 2.1 ஆவரேஜாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 2 குழந்தைகள், இது வந்து அந்த கான்செப்ட் கீழே வரும். அப்போ TFR மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது 2010க்குள்ளே 2.1 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேஜர். இது இப்போ கொண்டு வந்துட்டாங்க, அந்த டைமில் கொண்டு வரலை, பட் ஆனால் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது லாங் டேர்ம் கோலில் என்ன அப்படின்னா 2045க்குள்ளே லாங் டேர்ம் கோலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2045க்குள்ளே below 2045 to reach standard population. அதாவது நம்ம என்ன சொன்ன லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், லாங் டேர்ம் கோலில் என்ன சொல்கிறாங்கன்னா 2045வது வருஷத்துக்குள்ள டு ரீச் ஸ்டாண்டர்ட் பாப்புலேஷன், அதாவது நிலையான மக்கள் தொகையை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2045வது வருஷத்துக்குள்ள நிலையான மக்கள் தொகையை அடையணுங்கிறது லாங் டேர்ம் கோலாக வச்சுருக்காங்க இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 2000ல். கிளியரா? அடுத்த கோல் என்ன அப்படின்னா IMR MMR. இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? IMRனா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னென்னா பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம்னு தமிழில் சொல்லுவாங்க. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் IMRனா பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம். அது என்ன பச்சிளம் குழந்தைனா, ஒரு குழந்தை பிறந்து 6 மாதத்துக்குள்ளே இறந்து போகுது இல்லையா, அதோட கணக்கெடுப்பு. இப்போது இந்த IMRை பொறுத்த வரைக்கும் 1000 குழந்தைகளுக்கு 30 குழந்தைகளாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? 1000 குழந்தைகளில் பிறக்கும் போதோ இல்லை பிறந்து கொஞ்ச நாள்லே இறக்கக்கூடிய 1000 குழந்தைகளில் 30 குழந்தைகளுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த இறக்கக்கூடிய விஷயம் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 1000 பேருக்கு 30 பேராக கொண்டு வரணும். அதுக்கடுத்து MMRன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னன்னா மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னென்னா தாய்மார்கள் இறப்பு விகிதம். தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? தாய்மார்கள்னா இப்போ ஒரு குழந்தைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி குழந்தை பிறந்த உடனே குழந்தை பொழைச்சிக்கும் அம்மா இறந்துடும். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி அந்த தாய் இறக்குறதோ இல்லை குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மா இறந்துறதோ, இந்த மாதிரி அந்த பெண் இறக்குறாங்க இல்லையா, அதை குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும்? இது ரொம்ப முக்கியம். 1,00,000க்கு 100 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. 1,00,000க்கு 100 குறைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. IMR 1000க்கு தான் 30 குறைக்கணும். ஆனால் MMRங்கிறது 1,00,000ல் 100 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. 1,00,000 1,00,000 பேரில் 100 பேர் வரைக்கும் சாகலாம். அதுக்கு மேலே சாக விட்டோன்னா அது நம்மளோட தப்பு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நம்ம 1976 ஒரு பாலிசி பார்த்தோம் இல்லையா. அந்த 1976 பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம்
2000 பாலிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பாலிசி புதுசாக வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைமையில் கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி பேர் சுவாமிநாதன் கமிட்டி. அதை நோட் பண்ணிக்கோங்க. இவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 2000 பாலிசிங்கிறது உருவாயிருக்கும். இந்த கமிட்டி எப்போ போடுறாங்க அப்படின்னா 93 போட்டாங்க. 94 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு புதுசாக ஒரு பாலிசி ஒன்று செகண்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க 1993-94. ஸோ அதில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பாலிசியை க்ரியேட் பண்ணலான்னு சொன்னதுனால 2000 செகண்டாக ஒரு பாலிசியை க்ரியேட் பண்ணுறாங்க. இவரும் சில விஷயத்தை கொடுத்துருப்பார். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் நிறைய சொல்லியிருப்பார். பட் அதெல்லாம் பெருசாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதனால் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம். சுவாமிநாதன் கமிட்டி 93 அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 94 ரெக்கமெண்டேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இந்த பாலிசி 2000 உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து கமிஷன், நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷன், தேசிய மக்கள் தொகை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய மக்கள் தொகை ஆணையம் இது எப்போ உருவாகுச்சு? 2000 உருவாச்சு. 2000 தி நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷன்னா தேசிய மக்கள் தொகை ஆணையம். தேசிய மக்கள் தொகை ஆணையம். இந்த தேசிய மக்கள் தொகை ஆணையம்ங்கிறது மே 11 2000 உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. மே 11 2000 மே 11 2000 இந்த டேட்டில் உருவாயிருக்கு. இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷன் அப்படிங்கிறதோட சேர்மன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா தேசிய மக்கள் தொகை ஆணையத்தின் தலைவர் பிரதமர். அந்த டைமில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. புரியுதா? பிரதமர், அந்த டைமில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் தான் இதுக்கு சேர்மனாக இருப்பாங்க. இதோட துணைத் தலைவர் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு யாரை சொல்லலாம்னா இதோட துணைத் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யாரோ அவர் தான் இதுக்கும் துணைத் தலைவராக இருப்பார். புரியுதா? நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யாரோ அவர் தான் நேஷனல் பாப்புலேஷன் கமிஷனுக்கும் துணைத் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷனில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இதோட மெம்பராக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆல் ஸ்டேட் அண்ட் ஆல் யூடிஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு, ஜேஎஸ்கே அப்படின்னு ஒரு ஸ்கீம். ஜேஎஸ்கே மீன்ஸ் என்னென்னா நான் கமெண்ட்டில் போடுறேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஜன் சங்கியா, ஹிந்தி பேர் இதெல்லாம். ஜன் சங்கியா ஸ்திரதா கோஷ். ஸ்திரதா கோஷ், STHIRATHA. 5HAன்னு கமெண்ட்டில் வந்துருச்சு, அதை பார்த்துக்கோங்க. ஸ்திரதா, ஜன் சங்கியா ஸ்திரதா கோஷ். இந்த ஸ்கீம் எப்போ வந்துச்சுன்னா 2005, 2005. ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டார்ட் ஆனப்போ இதுக்கு வேறு பேர் இருந்துச்சு. இப்போ தான் இதோட பேரை வந்து ஜன் சங்கியா ஸ்திரதா கோஷ்ன்னு மாற்றிருக்காங்க, ஜேஎஸ்கேன்னு. இதை ஸ்டார்ட் பண்ணப்போ இதுக்கு என்ன நேம்னா நேஷ்னல் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்.
ஷார்ட்டாக இது என்ன சொல்லுவாங்கன்னா என்பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிஎஸ்எஃப் இதோட ஷார்ட் ஃபார்ம். 2004 ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட பேர் தேசிய மக்கள் தொகை நிலைத்தன்மை நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு. தேசிய மக்கள் தொகை நிலைத்தன்மை நிதி 2004 ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்கீமுக்காக மட்டும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. இது ஸ்டார்ட் பண்ணப்போ 100 crores வந்து இந்த பாப்புலேஷனை நிலைத்தன்மைக்கு கொண்டு வர்றதுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண 2004 வருஷம். 2005 இதோட பேரை ஜன்சங்கியா ஸ்திரதா கோஷ்னு மாற்றிருக்காங்க. புரியுதா? இதுவும் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான். அதாவது உடல் நலம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம், அதே மினிஸ்ட்ரி தான். அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இன்டெம்னிட்டி ஸ்கீம். 2005 வந்துச்சு. இப்படின்னா என்னன்னா தேசிய குடும்ப கட்டுப்பாடு இழப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு இழப்பீட்டு திட்டம். அது என்ன இழப்பீடு அப்படின்னா 2005 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் இதுவும். இப்போது ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்களோ இல்லை 2 பேரோ சேர்ந்து ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது பண்ணி குறிப்பிட்ட காலத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இறந்ததுக்கு காரணம் இவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணது தான் அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா அவங்களுக்கு அவங்கள கான்சம்ஷன் அந்த என்ன சொல்கிறது ஒரு ஃபண்டு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறது. அதுதான் வந்து இந்த ஸ்கீமுக்கான நோக்கம், வேறு எதுவும் கிடையாது. கருத்தடை பண்ணிக்கிறவங்களுக்கு இன்கேஸ் டெத்தோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான மணி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்டெம்னிட்டி ஸ்கீம். இப்போ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கிறத தாண்டி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேருக்கு இதை சொல்லலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும்ல. இது படிக்கணுங்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது, நாலேஜ் கெயின் பண்ணுன்றவங்களுக்காகவும் தான் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம். புரியுதா? இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு உங்கள் ஊரில் யாரோ ஒருத்தங்களுக்கு தெரியப்படுத்துறீங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்குது. இன்னும் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒவ்வொன்றா நம்ம போவோம். நீங்கள் அதை தெரியப்படுத்தும் போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக உங்களை பார்ப்பாங்க. சரி, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளை பார்ப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கும். புரியுதா? அடுத்தது மிஷன் பரிவார் விகாஸ்னு ஒரு ஸ்கீம். மிஷன் பரிவார் விகாஸ், தமிழ்லையும் அதே தான், மிஷன் பரிவார் விகாஸ். இது எப்போ போடுறாங்க அப்படின்னா நவம்பர் 10 2014 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது. 2016 நவம்பர் 10 மிஷன் பரிவார் விகாஸ்ங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமோட கோல் என்ன அப்படின்னா இலக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான இலக்கு என்ன, ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம், நோக்கம். இப்போது நம்ம டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது எப்போவுமே 2.1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட்டாக எப்போவுமே வைப்போம். கரெக்டாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 2.1 அப்படி அதுக்குள்ளே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்கீமோட டார்கெட் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறாங்க. இப்போ டிஎஃப்ஆர் அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு நம்ம பார்த்தோமா. தட் மீன்ஸ் என்னது, மொத்த கருவுறுதல் விகிதம். இது அபவ் 3க்கு மேலே இருக்கும்ல. இப்போ சில ஊர்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறது. அப்போது அபவ் 3.0க்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மொத்த ஸ்டேட் யூடிஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. அபவ் 3.0க்கு மேலே டிஎஃப்ஆர் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மொத்த கருவுறுதல் விகிதம் 3.0க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை சூஸ் பண்ணி அங்கே நிறைய ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். புரியுதா?
குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அந்த மாதிரி இடங்களில் அறிமுகப்படுத்துறது இவங்களோட நோக்கம். டிஎஃப்ஆர் அபவ் 3.0க்கு மேலே இருக்கிற இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேயும் போயிட்டு ஒவ்வொரு நாட்களில் ஃபேமிலி பிளானிங் சர்வீஸ் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. புரியுதா? குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தேவையான வேலையை பார்க்குறாங்க. அதே மாதிரி டிஎஃப்ஆர் 2025க்குள்ளே இவங்களோட நோக்கம் என்னென்னா, 2016 ஸ்டார்ட் பண்ணாங்களா, 2025க்குள்ளே இதுதான் டார்கெட்டு. பிலோ 2025க்குள்ளே டிஎஃப்ஆரை 2.1 குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎஃப்ஆரை 2.1 டிக்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 3.0ல் இருக்கிற டிஸ்ட்ரிக்டோட டிஎஃப்ஆரை 2025க்குள்ளே 2.1 குறைக்கணுங்கிறது இவங்களோட டிஸ்ட்ரிக்ட். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எத்தனை டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கீம் போடப்பட்ட டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 146 டிஸ்ட்ரிக்டில் 146 மாவட்டங்களில் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில் அப்படின்னு ஒன்று வந்துச்சு கவர்மெண்ட்டில் 2019 ஜூலை மாதம். பில்லுன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து பாலிட்டியோட கான்செப்ட். ஆக்சுவலி பில்லுன்னா என்னென்னு தெரியுமா? மசோதான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லோக்சபா ராஜ்யசபாலாம் நம்ம படிக்கிறோம் ஒரு பார்லிமெண்ட்டில். அதில் ஏதாவது ஒரு சபையிலேருந்து ஏதாவது ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மசோதாவாக பாஸ் பண்ணுவாங்க. அந்த மசோதாவை ஃபஸ்ட்டு வந்து லோக்சபாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சைன் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சைன் பண்ணி பிரசிடென்ட்டுக்கிட்ட அனுப்புவாங்க. இதில் வந்து இப்போ லோக்சபாவில் அனுப்பும்போது ராஜ்யசபாவுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நிராகரிச்சிடலாம். அதே மாதிரி ராஜ்யசபா அனுப்புகிறாங்க அப்படின்னா லோக்சபா அதை நிராகரிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா இது வேலிடானது அப்படின்னா 2 பேருமே அக்செப்ட் பண்ணி பிரசிடென்ட்டோட சைனுக்கு அனுப்பலாம். இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணி சைனுக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி பிரசிடென்ட்டும் இதை நிராகரிக்கலாம். புரியுதா? இப்படி தான் ஒரு சட்டம் இந்தியாவில் உருவாகுது. அந்த மாதிரி தான் பெண்களுக்கு வந்து இந்த ஒரு சட்டம் வந்துச்சு இல்லையா, 33% இடஒதுக்கீடு இப்போ தானே வந்துச்சு, போட்டாங்க போன ஒரு 2023 தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த இடஒதுக்கீடும் இதே கான்செப்டில் தான் வந்துச்சு. ஓகேவா? சரி, நம்ம அதை பற்றி அப்புறம் பாலிட்டி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். இந்த இடத்துல அது மாதிரி ஒரு பில், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு மசோதா அப்படின்னு ஒரு பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2019 ஜூலை மாதம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு மசோதாங்கிற பேரில். இப்போது இந்த பில்லை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ராஜ்யசபாவோட எம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் பேர் ராகேஷ் சிங்கா. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ராகேஷ் சிங்கா அப்படிங்கிறவர். இது ஒரு ப்ரைவேட் பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், தனிநபர் மசோதாவாக கொண்டு வர்றார். ஏன்னா இவர் வந்து மினிஸ்டர் கிடையாது, அதனால பிரைவேட் பில்லாக கொண்டு வராங்க. இந்த பிரைவேட் பில் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 சைல்டு பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாங்க. 2 சைல்டு பாலிசி, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கப்புளுக்கு 2 பிள்ளைகள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு சட்டமே போடலாம் இந்தியாவில் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஒரு 3ஆவதாக ஒரு குழந்தைக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்போது இந்தியாவில் 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலோடு, அதுக்கு மேலே குழந்தை வந்து பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். ஓகேவா? அப்போது இது மாதிரி ஒரு விஷயத்த ஜனநாயக நாட்டில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா லாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இது சட்டமாக்காமல் இதை அப்படியே விட்டுட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு இப்போதைக்கு வேண்டான்னு விட்டுட்டாங்க. ஓகேவா? இதுதான் அந்த பில். அதனால் இது வந்து மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின். அடுத்தது ஃபேமிலி பிளானிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்கலாம். நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட்டில் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை, குடும்ப கட்டுப்பாட்டு துறைன்னு சொல்லலாம். குடும்ப கட்டுப்பாட்டு துறை
குடும்ப கட்டுப்பாடு துறை அப்படிங்கிறது 1966 உருவாக்கியிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா டெமோகிராபிக் டிவைடண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். டெமோகிராபிக் டிவைடண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெமோகிராபிக் டிவைடன் அப்படின்னு என்னன்னு? மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். மக்கள் தொகை ஈவுத்தொகை, அதான் வந்து டெமோகிராபிக் டிவைடண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெமோகிராபிக் டிவைடண்ட் அப்படின்னா மக்கள் தொகை ஈவுத்தொகை, அதாவது ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி பீப்புளும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது இந்த மக்கள் தொகை ஈவுத்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, டெமோகிராபிக் டிவைடண்ட், இந்த வேர்டு, இந்த டெஃபினிஷனை யார் கொடுத்தது அப்படின்னா கிவன் பை UNFPA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த UNFPA யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாவர்ட்டி அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது இது எழுதிக்கோங்க வேணாம். யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன், யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வரும். யுனைடெட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் ஆக்டிவிட்டீஸ். இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவல், உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பாப்புலேஷன் சம்மந்தமாக. ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போது ஒரு 3 டைப் ஆஃப் ஏஜ் குரூப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று உழைக்கக்கூடிய மக்களோட ஏஜ் குரூப், இன்னொன்று பிலோ 15, இன்னொன்று ஆஃப்டர் 65, இந்த மாதிரி பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ், இதுதான் கொஷினாக கேட்பாங்க. இந்த ஈவுத்தொகைனால இந்த கான்செப்ட்லேருந்து தான் கொஷின் வரும். இப்போது 0லேருந்து 14 வயசு வரைக்கும், 0லேருந்து 14 ஏஜ் வரைக்கும், 0 to 14 வரைக்கும் 25% ஆஃப் பீப்புள் வாழ்கிறாங்க இந்தியாவில். 0லேருந்து 14 வயசு வரை இருக்கிறவங்க 25% வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது 15லேருந்து 64 வரைக்கும், 15லேருந்து 64 ஏஜ் வரைக்கும் 68% மக்கள் வாழ்கிறாங்க. அடுத்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கமெண்ட்டில் இருக்க எல்லாம் பார்த்துக்கோங்க. 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 65 அல்லது 65க்கு மேலே 7% இருக்காங்க. புரியுதா? இதுதான் வந்து அந்த இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அப்போது இதில் கொஷின் என்ன கேட்கலான்னா, உழைக்கக்கூடிய வர்க்கம்னா அந்த 15 to 64 இந்த கேட்டகரி, இந்த ஏஜையே கொஷினாக கேட்டிருக்காங்க. புரியுதா? டெமோகிராபிக் டிவைடண்டில் உழைக்கக்கூடிய வர்க்கத்துடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அது 15 to 64, அது தெரியணும். அப்போது அவங்க தான் வந்து இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. மீதிலாம் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவங்க வந்து நுகர்வை மட்டும் எதிர்பார்க்குறவங்க, அதாவது சாப்பிட்றது இதெல்லாம் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழ்கிறவங்க இவங்க. அப்போ உழைக்கும் வர்க்கம் அவங்களால தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இந்தியாவுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது கிடைக்கிது. இதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதோட நமக்கு வந்து என்ன முடியுது அப்படின்னா இந்த கான்செப்ட் மொத்தமாக பாப்புலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் முடியுது. புரியுதா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? பாப்புலேஷனுங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 10 பாட்டுங்கிறது நம்ம முடிச்சுட்டோம் இன்றைக்கி. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டுக்கு அடுத்தது நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த சாப்டர்லேயே மண்டே பார்த்துக்கலாம். நாளைக்கு சண்டே வேண்டாம், மண்டே பிளான் பண்ணிக்கலாம். மண்டே வந்து மார்னிங் கிளாஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் மண்டே மார்னிங் ஒரு 7:30 to அந்த 9:30 or 9 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ டேரெக்டாக 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு போயிடலாம் நம்ம மண்டே. ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி போதும். நம்ம ரெண்டுமே டாபிக் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக மண்டே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.